ஆமே. கர்த்தருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெற்றதான நம்முடைய நாமத்தில் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நாங்கள் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து வாழ்த்துகிறோம். இந்த நாட்களில் நம்ம ஒருமித்து கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் கூடி வருவதற்கு முடியாத சூழ்நிலைகள் காரணங்கள் நிமித்தமாக கர்த்தருடைய ஆலய பிரகாரத்திலிருந்து நாங்கள் தேவனை துதிக்கும் போது நீங்கள் தயவாக எங்களோடு நீங்கள் சேர்ந்து ஆண்டவரை துதியுங்கள், ஆடுங்கள். ஆமை முடிகிற வரையிலும் கூடுமான பட்சம் வரையிலும் ஆமை ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தி கொண்டிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை நீங்கள் கவனியுங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வாராக. தொடர்ந்து நம்ம ஜெபித்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நல்ல நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். நமக்கு ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து நமக்கு ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்கள் மகா பரிசுத்த நீதி நிறைந்ததான அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக, நேரத்துக்காக, நிமிஷத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த 2021 வருஷம் ஆரம்பித்து ஆண்டவரே எங்களை ஆமெனப்பா இந்த 5வது மாதத்திலும் ஆச்சரியமாய் நடத்தி இந்த மாதத்தினுடைய கடைசி தினங்களுக்கு நேராக எங்களை பாதுகாப்பாய் நடத்தி கொண்டிருக்கிறேன். தேசத்தை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் நிற்கக்கூடாதபடி உலகத்தில் வாழ்வதற்கு வாழ்க்கை இல்லாத ஒரு காலங்களை நாட்களை நாங்கள் எங்கள் கண்ணுக்கு நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆயினும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அருளி தந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காலையும் மாலையும் கனிகரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் அப்பா. உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய திரு சமூகத்திலே முழுவதுமாக முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணம் செய்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை பூரணமாக தருகின்றோம் ஆண்டவரே. யாரெல்லாம் பிள்ளைகள் எங்கெல்லாம் இருந்து இதை ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களோடு இணைந்து கர்த்தரை துதிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தர் நடத்துங்க. ஆண்டவருடைய பாதத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. சுத்தாவியான ஆளுகை செய்யும் நடத்துங்க. கடமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதித்து தாருங்க, இசைகளை ஆசீர்வதித்து தாருங்க, நல்ல ஆலோசனைகளை தாருங்க. நாங்கள் வைக்கின்ற விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்து ஜெயமாய் நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நாம மகிமைப்படும் எல்லா காரியத்தையும் எங்களுக்கு அனுகூலப்படுத்துங்க. கன மகிமை உமக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களை எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நமக்கு தெரிந்த 2 பழைய பாடல்களை நாம் பாடி ஆண்டவருடைய நல்ல நாமத்தை சேர்ந்து நம்ம மகிமைப்படுத்த போகின்றோம். கோடானோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை என்கிறதான பாடலை நாம் மகிழ்ச்சியோடு சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் பாடி ஆண்டவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். Hallelujah. Oh, thank you, Jesus. Koda kodi stotram yeredupo Rajadi Rajan Devadi Devan Yesu Kristu ki mahimai Rajadi Rajan Devadi Devan Yesu Kristu ki mahimai பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி
देवादिदेव यीशु क्रिस्तु के महिमे कृपासनं तन्னை நெருங்குவோம் திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம் कृपासनं तन्னை நெருங்குவோம் திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம் அல்லேலூயா அல்லேலூயா உன்னை சதாயும் நீரக்கமே கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதிதேவன் यीशु क्रिस्तु के महिमे राजाधिराजन देवादिदेवन यीशु क्रिस्तु के महिमे कुर्वी परवे वाणं पाडिये कवडयुंडी परंद पाडुवे कुर्वी परवे वाणं पाडिये कवडयुंडी परंद पाडुवे அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகளே அந்த விசுவாசம் கற்றறிந்தோம் அந்த விசுவாசம் கற்றறிந்தோம் கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதிதேவன் यीशु क्रिस्तु के महिमे राजाधिराजन देवादिदेवन यीशु क्रिस्तु के महिमे கவலைப்படாதீர்கள் என்போரைக்கு ஆண்டு புஷ்பத்தை உணர்த்துவிக்கி கவலைப்படாதீர்கள் என்போரைக்கு ஆண்டு புஷ்பத்தை உணர்த்துவிக்கி அல்லேலூயா அல்லேலூயா ஆடையாதாரம் தேவையில்லாம் அந்தந்து தந்தம்மை ஆதரித்தே அந்தந்து தந்தம்மை ஆதரித்தே கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதிதேவன் यीशु क्रिस्तु के महिमे राजाधिराजन देवादिदेवन यीशु क्रिस्तु के महिमे கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் வாடி நன்றி கூறுவோம் கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் வாடி நன்றி கூறுவோம் அல்லேலூயா அல்லேலூயா தேவகுமாரன் வந்திருந்தார் தூய முகம் கண்டு கம்பீரிப்போம் தூய முகம் கண்டு கம்பீரிப்போம் கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதிதேவன் यीशु क्रिस्तु के महिमे राजाधिराजन देवादिदेवन यीशु क्रिस्तु के महिमे राजाधिराजन देवादिदेवन यीशु क्रिस्तु के महिमे राजाधिराजन देवादिदेवन यीशु क्रिस्तु के महिमे राजाधिराजन देवा
இயேசுவுக்கே மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கணக்கில்லாத நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்தார். நாம் ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரையே நாம் துதிக்க வேண்டும், பாட வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். நாம் இன்றைக்கும் கர்த்தரை உயர்த்துகிறதும் துதிக்கிறதும் அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மை. கணக்கில்லாத நன்மைகளை கர்த்தர் அவர் நமக்கு செய்திருக்கிறார். எனவேதான் நாம் ஆண்டவரை கருத்துடன் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நல்ல நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகின்றோம். நமக்கு தெரிந்ததான ஒரு பழைய பாடல், இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாம் சொர்க்க வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் என்கிறதான ஒரு பாடலை கூட மகிழ்ச்சியோடு நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நல்ல நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது நிச்சயமாகவே இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எப்போது நமக்கு நம்மை சேர்த்துக்கொள்ள வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆயினும் நம்முடைய வாஞ்சை விருப்பங்கள் அவரை நான் பார்க்க வேண்டும், அவரோடு கூட நான் போக வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையை நமக்குள்ள வளர்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த பாடலை கூட பாடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் சொர்க்க வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் சொர்க்க வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவேயாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவேயாலே காக்கப்பட்டு, கருவினை அற்றவரை சுத்தரோடு, கருவினை அற்றவரை சுத்தரோடு, ஏழையான் பொன்மீதியில் உலாவிடுவே, ஏழையான் பொன்மீதியில் உலாவிடுவே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், சொல்லுவோம், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெயகோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெயகோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, நண்பனாம் இயேசுவோடு அகமகிழ்வே, நண்பனாம் இயேசுவோடு அகமகிழ்வே. இந்த இயேசு ராஜாவை நாம் பார்த்தால் போதும், சொல்லுவோமா, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஒன்றிடம் சூட்டப்பட்ட கடையை பார்த்தே, ஒன்றிடம் சூடினாலும் உடனிடுவே, ஒன்றிடம் சூட்டப்பட்ட கடையை
இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், ஆயக்காரன் என்று முழங்கிடுவோ, ஏழையின் நாவலென்று பிரிந்திடுவோ, ஆயக்காரன் என்று முழங்கிடுவோ, ஏழையின் நாவலென்று பிரிந்திடுவோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அவளாய் ஏங்கிடுவே எனதுள்ளம், அவளாய் ஏங்கிடுவே எனதுள்ளம், அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அவளாய் ஏங்கிடுவே எனதுள்ளம், அவளாய் ஏங்கிடுவே எனதுள்ளம். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போச்சுடுமா, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், ஒன்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே, ஒன்றிடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே, ஒன்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே, ஒன்றிடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களா சுத்தம் செய்வே, ஒவ்வொரு காயங்களா சுத்தம் செய்வே, இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் ஹல்லேலூயா, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், என்னுள்ளம் நம்பிக்கை நின்றிடுதே, எந்தனின் பாக்கியத்தை நினைக்கிறீரே, என்னுள்ளம் நம்பிக்கை நின்றிடுதே, எந்தனின் பாக்கியத்தை நினைக்கிறீரே, ஹல்லேலூயா, 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 வர்ணிக்க எந்தென்னோ போதாதையா சொல்லுவா, வர்ணிக்க எந்தென்னோ போதாதையா, ஹல்லேலூயா, 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 வர்ணிக்க எந்தென்னோ போதாதையா, வர்ணிக்க எந்தென்னோ போதாதையா, இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இந்த இயேசு ராஜாவை நான் அப்பா, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், ஆகாய காலம் என்று முழங்கிடுவோ, ஏழையின் நாவல் என்று பிரிந்திடுவோ, ஆகாய காலம் என்று முழங்கிடுவோ,
நாவலந்து நின்றிடுமோ அப்பா என் கண்ணீரந்து துடைக்கிறாரோ அப்பா என் கண்ணீரந்து துடைக்கிறாரோ அவளாயே இங்கே உள்ளமும் அவளாயே இங்கே அப்பா என் கண்ணீர் அப்பா என் கண்ணீரந்து துடைக்கிறாரோ அப்பா என் கண்ணீரந்து துடைக்கிறாரோ அவளாயே இங்கே உள்ளமும் அவளாயே இங்கே உள்ளமும் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் வழியில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் வழியில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் வழியில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ரீகனபா சந்தனகரனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவோம் எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை எங்களுக்கு ஒரே ஒரு வாஞ்சை ஆமென் எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டதான இயேசு ராஜாவை நாங்கள் பார்த்தால் போதும் இயேசு ராஜாவை நாங்கள் பார்த்தால் போதும் எல்லாரும் கொடுத்து கேட்பாண்டோரே எங்களுக்கு ஒரே ஒரு வாஞ்சத்தா எங்களுக்கு ஒரே ஒரு ஆசைத்தா அந்த ஒரே அந்த இந்த இயேசு ராஜாவை நாங்கள் பார்க்கணும் இந்த இயேசு ராஜாவை நாங்கள் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு கூட நாங்கள் வாழ்ந்தால் போதும் நித்தியமாக அங்கே சொர்க்க ராஜ்யத்திலே நாங்கள் சேர்த்தால் போதும் ஆமென் இரவும் பகலுமாக ஹல்லேலூயா என்று சொல்லி பாடி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிற அந்த அல்லேலூயா கூட்டத்திலே நாங்கள் மகிழணும் அந்த அல்லேலூயா கூட்டத்திலே நாங்கள் கனி கூர்ந்து கொண்டிருக்கணும் ஆண்டவரே இந்த மகிமையில நாங்கள் சந்தோஷிக்கணும் ஆமென் அந்த மகிமையான ராஜ்யத்திலே நாங்கள் கர்த்தரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உள்ளம் திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் உள்ளம் திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் ஆண்டவருடைய மகிமையால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய வல்லமையினால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் தேவ கிருபையினால் கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய அளவில்லாத அந்த வல்லமையினால் அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா 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 ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே எங்களுக்காக அந்த முள்கிரீடம் சூட்டப்பட்ட அந்த சிரசை நாங்கள் பார்க்கணும் அப்பா எங்களுக்காக அந்த முள்கிரீடம் சூட்டப்பட்ட ஆண்டவரே அந்த தலையை நாங்கள் பார்க்கணும் அப்பா ஆமென் அந்த சிரசை நாங்கள் பொற்கிரீடம் சூடி மகிழணும் ஆண்டவரே ஆமென் ஹல்லேலூயா வாரல்லா வாரினால் முதுகெல்லாம் மடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்ட அந்த முதுகை நாங்கள் பார்த்து ஒவ்வொரு காயங்களாக எண்ணி 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 ஆண்டவரே நாங்கள் முத்தம் செய்யணும்பா உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே இந்த பரம பங்கை நாங்கள் இழந்து போக கூடாதையா அந்த மகிமை நாங்கள் இழந்து போக கூடாது அந்த கிருபை நாங்கள் இழந்து போக கூடாது ஓ அந்த வல்லமை நாங்கள் இழந்து போக கூடாது ஹல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளைகள் துதிங்க ஆண்டவருடைய சமூகத்துல வெட்கப்படாதீங்க ஆமென் தனிமையா இருக்கிறேனே ஆமென் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவ சமூகத்துல கர்த்தரோடு கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரோடு கூட நீங்க சேர்ந்து இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு அவர் தந்து கொண்டிருக்கிறார் தேவ மகிமை அவர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா இந்த நெருக்கமான நாட்களில் இந்த உபத்திரவங்கள் நிறைந்த நாட்களில் இந்த பாடுகள் நிறைந்த நாட்களில் ஆண்டவரிடத்தில் கேட்போம் ஆண்டவரே எக்காலம் என்னைக்கு துணிக்கும் அப்பா எக்காலம் என்னைக்கு முழங்கும் ஓ என்னைக்கு நான் உம்மை பார்க்க போகிறேன் என்னைக்கு நான் உம்மை தரிசிக்க போகிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
பலத்தோடு ஆண்டவரே ஆமென் முழு பலத்தோடு முழு வல்லமையோடு துதிங்க 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 முழு பலத்தோடு துதிங்க முழு வல்லமையோடு துதிங்க. ஹalleluya. உங்க பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா, உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா, உங்க கிருபை உங்க பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா, உங்க மகிமை உங்க பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் உங்க பிள்ளைகளை நிரப்பட்டும், தேவ வல்லமை உங்க பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஓ ரீகா நாபா லகா ஷந்த ரக தனா அத்த லகே வேடே ஹந்த ரக ஜன ஹந்த ரக தனா ஓ ரீகா நதலகோ ஷக்க ரப லக தனா ஹந்த ரேபன வேதோ ஹந்த ரப லக தனா அத்த ராத ரக நக ஷந்த லக ரோ. ஹalleluya ஹalleluya. ஓ thank you Jesus. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 5 மாத காலங்களாக எங்களை நீங்க சுமந்ததற்காக ஆண்டவரே, எங்களை பாதுகாத்ததற்காக தீங்குகள் தொடாமல் தீமைகள் எங்களை அண்டாமல் எங்களை கர்த்தாவே உம்முடைய செல்ல சிறகின் மறைவுக்குள்ள எங்களை மறைத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. உங்க கிருபைக்குள்ள எங்களை மறைத்துக் கொண்டதற்காக உம்முடைய அன்புள்ள கரத்தினால் எங்களை மூடிக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். என்னிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து நில் என்று சொல்லி அங்கே ஆண்டவரே கண்மலை வெடிப்புல வைத்து மறைத்துக் கொண்ட கண்மலை வெடிப்புல ஒழித்து பாதுகாத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவமே. ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya. ஓ மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கே மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர். வானத்தை ஒரு சிங்காசனமாய் மாற்றி பூமி எங்களுக்கு பாதபீடமாய் தந்திருக்கிறேன். இந்த பாதத்திலிருந்து உன்னுடைய பாதத்திலிருந்து கொண்டு உம்மை துதிப்பதற்காக, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிப்பதற்காக, உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பிப்பதற்காக ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற நல்ல இரக்கத்துக்காக, கிருபைக்காக, தயவுக்காக கோடி கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. கோடி கோடி நன்றி வழிகளை, ஸ்தோத்திர வழிகளை ராஜாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. உமக்கு நாங்கள் நன்றி வழிகளை செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கின்றோம் அப்பா, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. உம்முடைய நல்ல நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya. முற்றிலும் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், ஒன்றிடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே. முற்றிலும் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், ஒன்றிடம் சூடினாலும் புகழ்ந்திடுவே. வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒரு காயங்களும் முத்தம் செய்வேன், ஒரு காயங்களால் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களாக, ஒவ்வொரு காயங்களாக நாங்கள் பார்த்து நாங்கள் முத்தம் செய்ய. ஹalleluya. அது ஒன்று மாத்திரமே எங்களுடைய ஆசை. எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டிருக்கிறீங்க, எங்களுக்காக நீங்க நொறுக்கப்பட்டிருக்கிறீங்க, எங்களுக்காக நீங்க பாடுகளை, உபத்திரவத்தை, கஷ்டத்தை நீங்க சகித்திருக்கிறீங்கப்பா. அதுபோல நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளை, உபத்திரவங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை, எல்லா தீங்குகளை நாங்கள் சகித்து ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளவர்கள் ஆயிடங்கள் இருக்கிறதப்பா. அது ஒன்று மாத்திரமே எங்களுடைய விருப்பம், அது ஒன்று மாத்திரமே எங்களுடைய ஆசை, அது ஒன்று மாத்திரமே எங்களுடைய வாஞ்சை. அதற்காக நாங்கள் ஏற்படம் செய்கின்றோம். என் பிள்ளைகளாக என் வீடுகளில், குடும்பங்களில் இருக்கின்றார்கள். எல்லாருமே கருத்துல நாங்கள் தருகிறோம்ப்பா, எல்லாரும் கருத்துல தருகிறோம்.
இப்படிப்பட்டதான இந்த நெருக்கமான சூழ்நிலைகளை விட்டு ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் பிள்ளைகள் எங்கெல்லாம் இருந்து ஆண்டவரை துதிக்கின்றார்களோ, எங்கெல்லாம் இருந்து கர்த்தரை உயர்த்துகிறார்களோ, எங்கெல்லாம் இருந்து வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ, அங்கெல்லாம் அவங்க பிரசன்னம் வெளிப்படட்டும், அங்கெல்லாம் அவங்க கிருபை வெளிப்படட்டும். எந்த சூழ்நிலையில் இருந்தால் அவர்களை நீங்க தைரியப்படுத்த, எந்த இடத்துல இருந்தால் கர்த்தர் நீர் அவர்களை தாங்கி பிடிக்கணும். உம்முடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவருடைய பிள்ளைகள், உம்முடைய அன்பை ருசித்தவருடைய பிள்ளைகள், உம்முடைய கிருபையில் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைகள் திடனற்று போகக்கூடாது. உங்களை தைரியப்படுத்துவதாக ஆண்டவருடைய பலம் அவர்கள் மேல் இறங்கட்டும், ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். தேவனுடைய இறக்கம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். ஆண்டவரே எல்லா சமயம் குடும்பத்தின் பிள்ளைகள், ஆண்டவரே ஆராதனை கவனத்தில் கொள்ளுகிற பிள்ளைகள், இதை பங்கெடுத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகள், ஆமே அத்தனை பேர் மேலும் கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே சுகவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், கடன் பிரச்சனை மத்தியில் இருக்கின்ற உங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும், தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் இறங்கட்டும். ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ லட்சங்கள் மரணத்தை முகமுகமாய் கண்டு தங்களுடையவர்களை இழந்து பிரிந்தும் வருத்தப்படுகின்ற வரப்படுகின்ற அத்தனை பேர் மேலும் உங்க கிருபை வெளிப்படட்டும், உங்க வல்லமை வெளிப்படட்டும். அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பை விட்டு ஒருவர் பிரிக்கப்படக்கூடாது. உங்க அன்பை விட்டு யாரும் பிரிக்கப்படக்கூடாது. உங்க அன்பை பலம் கொண்டு எழும்புவதற்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த மாதங்களிலே தாண்டுகள் எல்லாம் நாங்கள் எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது உங்களுடைய வருகைக்கான அத்தனை அடையாளங்கள் தேசத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பூமியதர்ச்சிகள் வெளிப்படுகிறது, ராஜ்யங்களில் தங்களுடைய விளக்கங்கள் செய்திகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெள்ளை வியாதிகள் தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. முழு உலகத்தில் பொருளாதார வீழ்ச்சிகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஆட்சிகளும் அதிகாரங்களும் திகைக்கிற காலங்கள், அப்பா ஆமென். பயங்கரமான புயலின் தாக்கங்கள், பயங்கரமான தண்ணீரின் தாக்கங்கள், இப்படி தேசம் எங்கிலும் எல்லா நிலைகளிலும் பாதிப்புகளுக்குள்ளாய், பயங்கரமான பிரச்சனைகளுக்குள்ளாய், எல்லாவற்றுக்கு மேலாக இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உம்முடைய அற்புதங்களும் அடையாளங்கள், உம்முடைய வருகைக்கான ஆமென் கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் தெள்ளத் தெளிவாக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே விஷயங்களை ஆயத்தப்படுத்துவீராக, உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவீராக. கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய மக்கள், ஆமென், இன்னும் ஆண்டவருடைய அன்புக்குள் வராதவர்கள் உடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய கிருபை வெளிப்படட்டும், உங்க இரக்கம் வெளிப்படட்டும், உங்க தயவு வெளிப்படட்டும், உங்க மகிமை வெளிப்படட்டும். நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் வெளிப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்யுங்கப்பா. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மறுபடியும் நாங்கள் சீக்கிரமாக துரிதமாக ஆண்டவரே பிரகாரங்களிலே கூடி கர்த்தரை நாங்கள் துதிப்பதற்கு, ஆண்டவருடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர்களுக்கு சகாயம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டி ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஆண்டவரே சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென் அவரை துதிக்கலாமே, மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம், எங்களை அரவணைத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த பஞ்ச காலத்தில் கர்த்தரை காப்பாற்றி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு நாங்கள் நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை எங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். அவன் எல்லாரும் நம்முடைய சமூகத்தில் மறுபடியும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. மட்டும் எங்களை தாங்கினது உங்க கருணை ஒன்று மாத்திரமே. மட்டும் எங்களை நடத்தினது உங்க கருணை ஒன்று மாத்திரமே. மட்டும் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பது உங்க கருணை ஒன்று மாத்திரமே. ஆண்டவரே, இன்னும் எங்களை நடத்துவது, இன்னும் எங்களை தாங்குவது, இன்னும் எங்களை தப்புவிப்பது அத்தனை உங்க கருணை தான்ப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இவ்வளவு நேரம் நாங்கள் பாடுவதற்கு உதவி செய்தீங்க, ஜெபிப்பதற்கு உதவி செய்தீங்க. தொடர்ந்து கொஞ்ச நேரம் உங்க வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க விருப்பப்படுகின்றோம். ஆலோசனைகளை நீங்க தாங்க. இதை கவனிக்கின்ற பிள்ளைகளோடு பேச, அவர்களை நீங்க ஆவில பலப்படுத்தணும், ஆத்மாவை கொழுமையாக புஷ்டியாக மாற்றணும், பரலோக தரிசன கண்களை திறக்கணும். அவருடைய வார்த்தை வருமே வரக்கூடாதுப்பா. அடிமைகள் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள், நாங்கள் பலவீன பாண்டங்கள், ஒன்றுமே ஒன்றுக்கு உதவாதவங்க. நீங்க எங்களோடு பேசலாம். நாங்கள் சீக்கிரத்துல மௌனத்துல போய்விடுவோம் என்று வசனம் சொல்லி இருக்கிறது, துக்கத்துல போய்விடுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களோடு பேசுங்கப்பா. வசனம் உம்முடையது, வார்த்தை உம்முடையது. உங்களுடைய வசனத்தை, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தாங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைபடட்டும் அப்பா. உங்க கரத்தில் நாங்கள் தருகின்றோம், நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இசைகளை மீட்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல கிருபை தொடர்ந்து வெளிப்படணும். கவனிக்கிறவருடைய பிள்ளைகள் மேல ஒரு கிருபை வெளிப்படணும். எல்லா சூழ்நிலைகளிலும் அன்றோடு இருக்கின்ற பிள்ளைகளை பரலோகத்திலிருந்து கவனித்து உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தருவதற்காக நாங்கள் ஒப்புக் கொடுத்து சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கனமும் மகிமையும் துதியும் கர்த்தர் ஒருவர் உங்களுக்கு மட்டுமே நாங்கள் செலுத்தி எங்களை தரைமட்டம் தாழ்த்தி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீங்க பெருகுங்க, நாங்கள் சிறுகுகிறோம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வேறப்பெற்ற நாமத்தினால் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கின்றோம். ஜெபங்களிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் மட்டும் இந்த மாதத்திலே நம்மை நடத்தி இருக்கிறார். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக நாம் கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கூடி வந்து தேவனை துதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு பிரதான கருவை பாராட்டினார். ஆயினும் இந்த நோய் தொற்றுகள் சீக்கிரமாக பரவி கொண்டிருக்கிறதுனால் நாம் கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ஒருமித்து கூடி வந்து தேவனை துதிப்பதற்கு முடியாத சூழ்நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கர்த்தர் சீக்கிரமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி நம்மை கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் மறுபடியும் கொண்டு வந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் என் பரிசுத்த பர்வதமாகி என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தருடைய வீட்டில் நம்மளை மறுபடியும் கொண்டு வருவார், கொண்டு வந்து நம்மை மகிழ பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு முன்பதாக நம்ம கவனத்தை செலுத்த போகின்றோம். கர்த்தர் நம்மோடு பேசுகின்ற ஆமென் அந்த வார்த்தைகளை, சத்தத்தை நாம் கவனமாக செவி சாய்த்து ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆமென் நமக்கு பிரயோஜனம் உள்ள வாக்குகளாய் மாற்றுவதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கடந்த நாட்களிலே நம்ம தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். 1 பேதுருடைய புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை குறித்து, சில விஷயங்களை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து ஒரு 3 காரியங்கள் மாத்திரமே சுருக்கமாக உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். என்னுடைய பிள்ளைகள் இதை கவனிக்கின்ற ஆமென் நீங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுருடைய புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தை ஆமென் நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம். அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக
ஆண்டவருக்குள்ள விருப்பப்படுகிறேன். 1 பேதுருவினுடைய புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதிலிருந்து ஒரு 3 காரியங்களை சொல்லுவதற்காக விருப்பப்படும். முதலாவது நம்ம 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 1, 2 2 வசனங்களை நம்ம படிக்கும்போது இந்த புத்தகத்தை குறித்து எழுதப்பட்டவருடைய நோக்கத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அங்கே சொல்லியிருக்கிறார். எந்த சூழ்நிலையில அவர் எழுதியிருக்கிறார் என்பதை குறித்து நமக்கு அழகாக அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சபை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. நான் உங்களுக்கு அந்த 2 வசனத்தையும் முதலாவது வாசித்து கேட்க விரும்புகிறேன். 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நான் வாசிக்கின்றேன், கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பந்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது என்று சொல்லியிருக்கு. அப்ப இந்த வசனத்தினுடைய பின்னணியங்கள், அதாவது இந்த புத்தகம் எழுதப்படுவதனுடைய நோக்கம் நமக்கு தெரிகின்றது இல்லையா? நம்ம வாசிக்கும் போது அது நமக்கு புரிய முடிகின்றது. ஆமென். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் சிதறி இருக்கிறார்கள். குறிப்பிட்டு ஒரு 5 இடங்களில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 இடங்களில அவர்கள் சிதறி இருக்கிறார்கள். இந்த சிதறடிக்கப்பட்டவர்கள் யார் அப்படி என்பதை ஆமென் அங்கு சொல்லப்படும். அவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 இடங்களிலும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். இப்ப பாருங்க, அவர்கள் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டது எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று முக்கியமாய் 3 காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே. 2, பரிசுத்த ஆவியானவரின் அந்த பரிசுத்தமாக்குதலினாலும் கீழ்ப்படிதலினாலும். 3, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுகிறதுனாலும். பாருங்கள், பிதாவாகிய தேவன் முன்குறிக்கிறார். பரிசுத்த ஆவியான இயேசு கிறிஸ்து இரத்தத்தை நம்மேல் ஊற்றி நம்மை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கீழ்ப்படிதலுக்குள்ள கொண்டு வருகிறார். இப்ப 3 பேரும் பாருங்கள், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இவர்களுடைய எல்லாருடைய மூலமாக நாம் என்ன செய்யப்படுகிறோம்? தெரிந்து கொள்ளப்படுகிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை ஆமென் நினைக்கலாம். ஆனா அந்த நினைவுக்கு பின்னாக நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், தேவன் நம்மை முன்னறிந்திருக்கிறார். ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மேல் ஊற்றப்பட்டு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் பிதாவினுடைய முன்னறிவின்படியே நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சபை சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தின் பாதையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், வேதனையின் பாதையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலும் நம்ம அப்படித்தான். ஒருமித்து நமக்கு கூடி வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. நாம் ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம், ஆங்காங்கே இருக்கின்றோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயினும் நம்ம புரிந்து கொள்ளப்படணும். இந்த பூமியில நம்ம பரதேசிகள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த உலகத்துக்கு நம்ம சொந்தக்காரர்களே அல்ல. நமக்கு ஒரு சொந்தமான இடம் உண்டு, அது பரலோகம். பிலிப்பியர்கள் நிருப புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம படிக்கும் போது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்படி என்று சொல்லப்படும். அதனாலதான் இந்த உலகத்துல நம்ம யாரா இருக்கிறோம்? பரதேசிகளா இருக்கின்றோம். இந்த உலகத்துல நம்ம பரதேசிகளா இருக்கின்றோம், பரலோகத்துக்கு நம்ம சுதேசிகளா இருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால எப்படி நம்ம இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம கலங்கி போக கூடாது, நம்ம மனம் பதறி போக கூடாது. கர்த்தருக்குள்ள நம்ம தைரியமா இருக்கணும். அப்ப பாருங்கள், இந்த புத்தகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து எழுதும் போது ஆமென், அவர்கள் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாய் பூமியின் அங்காங் அல்லது அந்த ஒவ்வொரு குறிப்பிட்டிருக்கிற இடங்களில சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்ற அவர்களுக்காகத்தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார்.
அப்போ அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார்கள் என்பதை குறித்து, அந்தந்த இடங்கள்ல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருக்கிறார்கள் அப்படி என்றால், அதாவது 4ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க வருகிறேன். 1 பேதுருடைய புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனத்தை படிக்கும் போது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இப்ப பாருங்கள், அப்ப அவர்களுடைய சூழ்நிலை என்னது, எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க நினைத்திடக்கூடாது, இந்த கட்டத்திலே இந்த காலத்திலே கர்த்தரங்களை கவனிக்கிறாரா என்று கேட்டால் கண்டிப்பாய் கர்த்தர் கவனிக்கின்றார். அதை குறித்து தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாதீங்க. ஒரு பாடுகளின் ஜீவியத்தை குறித்து காட்டுகிறது, ஒரு நெருக்கத்தின் கட்டத்தை குறித்து. ஆனாலும் அதை பரலோகத்தின் தேவன் காண்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கிறீங்களோ, ஆமென், துக்கத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தில் இருந்தாலும் கண்ணீரில் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அப்போ இந்த உபத்திரவத்தில் இருக்கிற நம்ம ஆண்டவர் மறக்கவில்லை. அந்த உபத்திரவம் பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, இந்த பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருங்க. ஏன்னா கிறிஸ்துவனுடைய வருகையில நாம் களிகூர்ந்து மகிழ போகிறோம். அவருடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக. பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நம்மளை கவனிக்கிறார். அங்காங்கே ஒவ்வொரு இடங்களிலும் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உபத்திரவத்தில் இருக்கிறார், பாடுகள் இருக்கிறார். ஆதி சபையை அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது, அன்றைக்கு பயங்கர உபத்திரவம் வந்த போது யூதேயாவிலும் சமாரியாவிலும் சிதறடிக்கப்பட்டது. எருசலேமை விட்டு ஆமென் ஜனங்கள் சீசர்களை தவிர, அப்போஸ்தலர்களை தவிர எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு ஓடினார்கள். அவ்வளவு நெருக்கங்கள் வந்தது, அவ்வளவு பாடுகள் வந்தது, அவ்வளவு கஷ்டங்கள் வந்தது. சிதறடிக்கப்பட்டார்கள், பூமியின் எல்லா திசைகளிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். மலைகளிலேயும் குகைகளிலேயும் பல இடங்களிலேயும் திரிந்து உபத்திரவங்களை சகித்துக் கொண்டார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை என்றே வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில சபை கடந்து போனது. இன்றைக்கு உங்களை பார்த்து, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து, ஆமென், நம்மை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், எத்தனை பெரிய பாடுகள் இருந்தாலும், எத்தனை பெரிய உபத்திரவத்தில் இருந்தாலும், எத்தனை பெரிய வியாகுலங்களையோ வியாதிகளையோ சங்கடத்தில் இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கொஞ்சம் ஆமென் கர்த்தருக்குள்ள நீங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்து கொண்டிருங்கள். என்றால் சீக்கிரத்தில் நம்முடைய கர்த்தர் வெளிப்பட்டு ஒரு பெரிய மகிமை சந்தோஷத்தை நமக்கு தரப்போகிறார். ஆயினும் அவருடைய வருகையில அந்த மகிமையை, அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிப்பதற்கு நீங்க எங்க இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நிருபத்தை கொண்டவர் சொல்ல விரும்புகிறார். இந்த நேரத்தில், இந்த வேளையில ஆமென், ஆவியானவருடைய உதவியோடு நானும் அதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க என்பது முக்கியம் அல்ல, அந்த சூழ்நிலைகளை நீங்க எப்படி இருக்கிறீங்க. அடித்து உடைத்து சரீரம் எல்லாம் ரத்தம், வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து அவங்களை கொண்டு போய் ஒரு பயங்கரமான இருள் நிறைந்த அறைக்குள் ஆமென் தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். சூழ்நிலை மிகவும் மோசம். அவங்களுக்கு மருத்துவம் கிடையாது, அவங்களுக்கு யாருமே ஆமென் காயங்களை கட்டினது கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு ஆமென் சேவையும் யாரும் செய்யவில்லை. அவ்வளவுக்கு வேதனைப்படுத்தி பவுலையும் சீலாவை அடித்து கொண்டு உபத்திரப்படுத்தி ஒரு அறையிட்டாங்க. சூழ்நிலைகளை அவங்க பார்க்கவில்லை, சூழ்நிலைகளை அவர்கள் கவனிக்கவே இல்லை. அந்த ராத்திரி வேளையிலும் அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அந்த ராத்திரி வேளையிலே நடுராத்திரி வந்தபோது பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளை நம்ம கவனிக்கவே கூடாது. கஷ்டம் வந்ததே, உபத்திரம் வந்ததே, பயங்கரமான பிரச்சனை வந்ததே, அதை பார்க்காதீங்க. அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அதை கவனிக்கணும். எப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கணும்,
இந்த நெருக்கடி காலத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், இந்த ஆராதனை இல்லாத காலத்துல எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், இந்த பிரச்சனை நிறைந்த காலத்துல எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், அநேக விஷயங்கள் நம்ம இந்த பேதுரு புஸ்தகத்தில் இருந்து தியானித்தோம். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சிதறடிக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலைகள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதினார் என்று சொன்னால், 1ஆம் அதிகாரத்துல நம்ம திருப்பிக் கொள்ளும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆமேன். 1ஆம் அதிகாரம் 1வது அதிகாரத்தினுடைய 22வது வசனத்துல படிக்கும் போது அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அப்ப எப்படி இருக்கணும்? சிதறடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அங்காங்கே இருக்கின்றார்கள். ஆமேன். அவர்களை பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியும் பரிசுத்தாவியானுடைய பரிசுத்தமாக்குதலாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கிறதுனாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பரலோகத்தில் ஒரு மகிமை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மகிமையை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அந்த பாடுகளுக்கு பங்காளிகளாய் மாற்றப்பட்டிருக்கிற அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாருங்கள், எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஆமேன். சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த காலத்துல நம்ம உலகத்துல வாழும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய உடன்பிறப்புகள் மத்தியில, நம்முடைய இரத்த ஆமீன் பந்தங்கள் மத்தியில, நம்முடைய கூட்டு விசுவாசிகள் மத்தியில நம்ம எப்படி இருக்கணும்? ஒருவர் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமான அன்பு கூறணும். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல, அவருடைய ஊழியத்தின் காலத்துல அவர் அதிகமாக நமக்கு கற்றுத்தந்தது மற்றவர்களை நேசிப்பதை குறித்து கற்றுத்தந்தார். இன்றைக்கு அந்த அன்புல நம்ம வளரணும், அந்த அன்புள்ளவர்களா இருக்கணும். ஏன் இந்த காரியத்தை அவர்களுக்கு எழுதுகிறார் அப்படி என்று சொன்னால், அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்களை கூட அவங்க நேசித்து பழகணும், அவங்களை சிதறடிக்கிறவர்களை கூட அவங்க நேசித்து பழகணும், அவர்களை பகைத்தவர்களை கூட அவங்க நேசித்து பழகணும், அவர்களை புறக்கணித்தவர்களை கூட அவர்கள் நேசித்து பழகணும். அதான் சபையினுடைய ஆமீன் முத்திரை என்று சொல்லுவதே. அவங்களை வேதனைப்படுத்தினாங்க இல்லையா, அவர்களை உபத்திரப்படுத்தினார்கள் இல்லையா, அவர்களை புறக்கணித்தார்கள் அல்லவா, அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள் அல்லவா, அவர்களை கூட நேசிக்கணும். அதற்காகத்தான் இப்ப பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதியை குறித்து சொல்லப்படும். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட போது நமக்குள்ள என்ன அற்புதங்கள் நடந்திருக்கிறது, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட போது நமக்குள் நடந்த அற்புதத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாம் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடினால். அப்ப நமக்குள்ள என்ன நடந்தது? நாம் ரட்சிக்கப்பட்ட போது, நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற போது, தேவன் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டு அழைத்து அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம கீழ்ப்படிந்து நடத்தின அந்த நேரங்கள் நிமிஷத்துல நமக்குள்ள நடந்தது என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் ஒரு மாயமற்ற சிநேகம் உள்ளவர்களாய் இராதபடிக்கு ஆவியினாலே சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய ஆத்துமாவை நாம் என்னதாக்கி கொண்டிருக்கிறோம்? சுத்தமாக்கி கொண்டவர்கள். நம்முடைய ஆத்துமாவில அசுத்தம் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஊற்றி அவர் நம்மை கழுவி இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை இயேசுவை விசுவாசித்த போது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை சுத்தமாக்கினபடினால தான் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அந்த சுத்த இருதயத்தோடு நாம் மற்றவர்களிடத்துல நேசத்தை கொடுக்கணும். ஆண்டவரே, எப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்மளை ஏன் ரட்சித்தார், நம்ம மேல ஏன் ரத்தத்தை தெளித்தார், நமக்கு ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்தார், பரிசுத்தமா வாழ கர்த்தர் ஏன் நமக்கு ஆமென் இவ்வளவு கிருபை பாராட்டி கொண்டு ஏன் நம்மள பரிசுத்த மார்க்கத்துல வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் சுத்த இருதயத்தோடு மற்றவர்களிடத்தில் அன்பு கூறணும். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் நீங்க 13ஆம் அதிகாரத்துல திருப்புவீங்கன்னா அங்கே அழகாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆமென் சீசர்களை நேசித்தார் என்பதை குறித்து வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய பிள்ளைகளை அவர் ஆமென் அன்பு கூர்ந்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 13:1 நான் வாசிக்கின்றேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அந்த பதத்தை நீங்க, அந்த வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில்
அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இப்ப ஆண்டவர் எல்லாரையும் நேசித்தார், எல்லாரிடத்திலே அன்பு கூர்ந்தார். அந்த உலகத்தில் இருக்கிற நேசிக்கப்பட்டவர்கள், அன்பு கூறப்பட்டவர்கள், ஆமேன், உண்மையாய் தெய்வத்தால் அவரால் நேசிக்கப்பட்டார் என்பதை வெளியரங்கமாய் காட்டுவதற்காக முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த அன்பை, அந்த நேசத்தை காட்டுவதற்காக அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆமேன், அந்த 12 சீசர்களும் அவரை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த சீசன் உட்பட அங்கே இருக்கிற அந்த ராப்போஜனம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் கூடி இருக்கும்போது இயேசு பாருங்கள் பந்தியை விட்டு எழுந்து, இயேசு பாருங்கள் அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் இயேசு அந்த பந்தியை விட்டு, 4வது வசனம், போஜனத்தை விட்டு எழுந்து, அந்த பந்தியை விட்டு எழுந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் பாத்திரத்துல தண்ணீர் வார்த்து சீசர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் அவர்களை துடைக்கவும் தொடங்கினார். ஏன் இதை கர்த்தர் செய்கிறார் தெரியுமா? நான் உங்களை நேசிக்கிறேன் என்று வாயளவில் சொல்லுவதை அல்ல, நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை செயலளவில் காட்டும்படியாக. வசனம் என்ன சொல்லுகிறது? நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல அன்பு கூற வேண்டியது, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறணும். அதுதான் சுத்த இதயத்தோடு அன்பு கூறுகிற அன்பு. இந்த மாதிரி பகுதிகள் வரும்போது நாம் பிறரிடத்தில் ஒப்புரவாகுவதற்கே முடியாமல் நாம் இந்த பகுதிகளை விலக்கி வைக்கிற நிறைய பேரை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அந்த பகுதியை விடவில்லை. இயேசு கிறிஸ்து அவர்களை நேசிக்கிறேன் என்று சொன்னாலும் அந்த நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக, சகோதரர்களில் நான் அன்புள்ளவர்களாய் இருக்கிறேன், நேசிக்கின்றேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து அந்த சீசன், அதாவது காட்டி கொடுக்கிற அந்த சீசனை கூட நான் உன்னை நேசிக்கிறப்பா, நீ பகைத்தாலும் பரவாயில்லை, உன்னை நான் நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அவனுடைய காலிலும் போய் உட்கார்ந்து, அவனுடைய பாதத்துக்கு கீழாக போய் உட்கார்ந்து அவனுடைய பாதத்தை என்ன செய்கின்றார்? கழுவுகிறார். இந்த காரியத்தை செய்து முடித்துக் கொண்டு ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், நீங்கள், அதாவது 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய உண்மை என்னது? அன்பு கூறுதல், அதிக அன்பு கூறுதல், மாயமற்ற சிநேகம், மாயமற்ற அன்பு. இந்த மாயமற்ற அன்பு கூறுகிற பகுதியை இயேசு செய்து கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் என்னை போதகர் என்று ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள், உண்மைதான். போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். செய்தால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சொல்லிக்கொண்டு 34, 35 2 வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இப்ப பாருங்கள், அன்பு கூர்ந்த இயேசு அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தி காட்டினாரோ, காட்டிக்கொண்டு நீங்களும் இதை செய்யுங்கள் என்று சொன்னவர், செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு புதிதான கட்டளையாகவே நான் உங்களுக்கு தருகின்றேன். இது ஒரு புதிதான, நீங்களும் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சபை சிதறடிக்கப்பட்டவர்களா எங்கு இருக்கிறார்கள் என்பது விஷயம் அல்ல. ஆனால் அவர்கள் இருக்கின்ற இடத்துல, அவர்கள் இருக்கிற சூழ்நிலைகளை பாராதபடிக்கு இருக்கின்ற இடத்துல இருந்து கொண்டு அவர்கள் என்ன செய்யும்படியாய் ஆலோசனை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்றார் தெரியுமா? மாயமற்ற, ஆமென், அந்த மாயமுள்ளவர்களாயிராமல் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருந்து சுத்த இதயத்தோடு ஒருவர் ஊக்கமான அன்பு கூறுங்கள். எபிரேயர் 13:1 சொல்ல சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். ரோமர்கள் நிறுவ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு நாம் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளணுமா? இப்படி எல்லாம் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார்.
ஒரு பக்கத்தில் நம்ம உபத்திரவத்தில் இருக்கிறோம், பாடுகள் இருக்கிறோம், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகிமைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய அன்புக்குரியவர்களாக இருக்கின்றோம். அந்த தெய்வ பிள்ளைகளே, எங்கிருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், உங்களை பகைக்கிறவர்களை, உங்களை வெறுக்கிறவர்களை, உங்களை தூசிக்கின்றவர்களை, உங்களை புறக்கணிக்கின்றவர்களை, அத்தனை பேரை நீங்கள் நேசியுங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆத்துமா சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் சுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை நீங்க உலகத்துக்கு தெரியப்படுத்த நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் ஆராதனைகளாலும் ஜபங்களாலும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவர்களிடத்தில் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருக்கணும். ஒருவரை ஒருவர் ஊக்கமா நேசிக்கணும். உலக நேசிக்கிறது போல அல்ல. ஆண்டவரை அறியாதவங்க இன்னைக்கு எவ்வளவோ நேசத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது கர்த்தரை அறிந்தவர்கள் நேசிக்க மறக்கின்றார்கள். கர்த்தரை அறிந்தவர்கள் நேசிப்பதற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் ஊக்கமான அன்பை செலுத்துவதற்கும் மறந்து போகின்றோம். எனவே நாம் நம்மை தாமே ஒன்று கூட புதுப்பித்துக் கொண்டு மற்றவர்களிடத்திலே நாம் ஊக்கமான அன்பில் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். ஒன்று, நாம் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2, அந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆவது வசனத்துல படிக்கும் போது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், 17ஆவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படியே வாசித்து கேட்க வைக்கின்றேன். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். இங்கே பரதேசிகளாக சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இப்ப பாருங்கள், 2வது, நம்ம ஒருவேளை சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். யார் பார்க்கிறதுக்கு? எப்படி நடந்தா என்ன, எப்படி வாழ்ந்தா என்ன? அது உண்மைதான், யாருமே பார்க்க முடியாது. யாருமே நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன செய்றீங்க, என்ன பேசுறீங்க, என்ன பார்க்குறீங்க, என்ன செயல்படுத்துறீங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா ஒருவருக்கு தெரியும். நம்மளை 24 மணிக்கூறும் அவர் கண்காணிக்கிறார். வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எபிரேயர் புத்தகத்தில் நம்ம படிக்கும் போது சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாய் வெளியரங்கமா இருக்கிறது, நிர்வாணமா இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் ஒன்று கூட கர்த்தருடைய பார்வைக்கு மறைவா இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அந்த ரகசியத்தை நம்ம அறியணும், எப்பவும் தெரியணும். நமக்குள்ள அந்த சத்தம் வந்துட்டே இருக்கணும். என்ன ஆண்டவர் பார்க்கிறார், நான் எங்க போறேன் கர்த்தர் பார்க்கிறார், நான் என்ன பேசுறேன் கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் 139வது சங்கீதத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உட்காரும் போது அறிகிறார், எழுந்திருக்கும் போது அறிகிறார், படுத்துக் கொள்ளும் போது அறிகிறார், நடக்கும் போது அறிகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவருடைய கை தேடி வருகிறது. இந்த காலத்துல ஆராதனை இல்லாம நீங்க வீடுகள் இருக்கும் போது சரியா பைபிளை படிக்கிறத கர்த்தர் பார்ப்பார். நீங்க ஜெபிக்கிறத கர்த்தர் பார்ப்பார். நீங்க படிக்காம, வேதத்தை படிக்காம, தியானிக்காம இருக்கிறதையும் கர்த்தர் பார்ப்பார். நீங்க மொபைல் போன்ல தேவையில்லாத காரியத்தை நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா அதை பார்த்து நீங்க அடிமைப்பட்டு அதை கர்த்தர் பார்க்கிறார். வேற யாரும் பார்க்கல, ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புத்தகம் அதனுடைய 16:9 சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டுவதற்காய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அக்கினி ஜுவாலைக்கு கண்கள், அந்த நெருப்பு தீ மாதிரி இருக்கிற அந்த கண்கள், அந்த கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அவர் பரலோகத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, என்ன செய்துட்டு இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன செய்றீங்க. ஆண்டவர் நம்மளை 24 மணி நேரமும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு சிசிடிவி கேமரா நம்ம இன்னைக்கு வாங்கி பொருத்தி அதற்கான சரியான லைனை கொடுத்து வச்சிருந்தோம்னா, யார் ரோட்ல போறது, யார் வாரது, என்ன யார் இங்க வந்திருக்கிறாங்க, எங்க போயிருக்கிறாங்க, என்ன செய்திருக்கிறாங்க, நம்ம அதை ரிவைண்ட் பண்ணி பார்த்தா கரெக்டா நம்ம கண்டுபிடிக்கலாம். இது டெக்னாலஜி. இதை உருவாக்குவதற்கு மனிதனுக்கு புத்தியும் ஞானத்தையும் கொடுத்த இதற்கு எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிற கர்த்தர் அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நம்ம பூமியில இருக்கிறோம். அவர் பரலோகத்தை குறித்து சொல்லப்படும் வானத்தை அவருடைய சிங்காசனமாய் மாற்றி இந்த பூமி அவருடைய பாதச்சுவடுகள். அங்க பரலோகத்திலிருந்து கர்த்தர் இந்த பூமியில நடக்கிற எல்லா காரியத்தையும் அவர் பார்க்கிறார்.
எல்லாவற்றையும் கண்காணிக்கின்றார், எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் பக்தர்கள், உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போக முடியும்? ஆண்டவருடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கேயும் போக முடியாது. அப்ப பாருங்கள், தேவனை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறது. எப்படி நாம் ஆராதிக்கின்ற தேவன் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால், நம் ஆராதிக்கின்ற தேவன் அவர் பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல, அவர் முகபட்சம் பார்க்கின்றவர்கள் அல்ல. எல்லாருக்கும் சரியாய் நியாய விதியை கொடுப்பதற்கு அவர் போதுமான கர்த்தர். கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் தருவார். அந்த கிரியைகளுக்கு தக்கதான அந்த பலனை தருகின்ற கர்த்தரை நாம் நம்முடைய பிதாவாக நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கின்றோம். அப்படி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றபடினால் இந்த பூமியிலே பரதேசிகளாய் சஞ்சரிக்கிற அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அப்ப புரியுதா? நம்ம ஏன் பயத்தோடு நடக்கணும்? ஏன் நம்ம பயபக்தியா நடக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய மார்க்கத்தினுடைய ஒரு முத்திரை அப்படித்தான். உலகம் நடக்கிறது போல நம்ம நடக்கக்கூடாது, உலகத்தார போல நம்ம மாறிவிடக் கூடாது. ஆமென். கர்த்தருக்கு நம்ம பயப்பட்டே ஆகணும். அவருடைய கற்பனைகளுக்கு பயந்தே தீரணும், அவருடைய பிரமாணங்களுக்கு பயந்தே தீர வேண்டும். கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 34, 35 வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து கேட்க வைக்கின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 34, 35. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிகிறேன். அருங்கள், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவனாம். அப்போ எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, இருக்கிற இடத்தில் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம். எந்த ஜனத்தில் ஆகிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் அவரே அவனுக்கு உகந்தவன். இன்றைக்கு நம்ம தியானிக்கணும், நான் உகந்தவனா, ஆண்டவருக்கு ஆமென் பிரியமற்றவனா? உகந்த ஒரு அனுபவத்துல நான் இருக்கிறேன், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா நான் இருக்கிறேன். அதுதான் பயத்தோடு நடக்கிற வாழ்க்கை. ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். அப்போ பாருங்கள், சிதறடிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற புத்திமதிகளை பாருங்கள். அவர்களை தைரியப்படுத்துவதற்காக என்ன கொடுக்கிற தெரியுமா? ஒன்று, சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமான அன்பு கூறுகிறவர்களாய் இருங்கள். 2, இந்த உலகத்தில் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகள் அதுக்கு மேல நம்முடைய உள் இந்திரியங்களையும் கூட அவர் ஆராய்ச்சி பண்ணி அறிந்திருக்கிறார். நாம் யாரு, என்ன யோசிக்கின்றோம், நாளைக்கு என்ன யோசித்து அவன் செய்ய போகிறோம், நாளைக்கு இவங்க எப்படி நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கவனமா இருக்கணும், பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். 3, அவங்க எப்படி இருக்க வேண்டும்? 1 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். 3வது, கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு ஒரு கிருபை அளிக்கப்படும். இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை கர்த்தர் தருகிறார். எபேசியர் 2:8 நம்ம படிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி என்னது கிரியை செய்திருக்கிறது? கிருபை. நம்முடைய கிரியைகள் அல்ல, நம்முடைய முயற்சிகள் அல்ல, பிரயத்தனங்கள் அல்ல, பிரயாசங்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை ரட்சித்தது கிருபையினால் ரட்சித்திருக்கிறார். நம்மால் உண்டானதல்ல, தேவன் நமக்கு தந்த ஈவு, ஆண்டவர் நமக்கு பாராட்டின ஒரு இரக்கம். அப்போ நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கிருபை கிரியை செய்திருக்கிறது. ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் நிர்மூலமாக போகாமல் இருப்பதற்கு கிருபை. புலம்பல், எரேமியாவுடைய புலம்பல்